வாழ்க வளமுடன். இந்த நாள் இனி நாளாக அமைட்டும். வெல்கம் டு ஸ்ரீ மயில்வேலன் துணை. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி விசாகத்தன்று நாம் முருகப்பெருமானை நினைத்து வீட்டிலே இந்த பூஜைகள் செய்தோமானால் நமக்கு என்ன பலன்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, திருமண தடைகள் நீங்க, குழந்தை பாக்கியம் உண்டாக, குழந்தைங்க நல்லா படிக்க, வீடு கட்ட, வேலைகள் கிடைக்க அப்படின்றது எவ்வளோ வேணால் நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்து கொண்டு இருக்கும். ஏதோ ஒரு கோரிக்கையை நினச்சி இந்த பூஜைகளை நீங்கள் வீட்டில் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது எப்போயுமே பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தண்டுக்கு வரக்கூடிய நாளை தான் நம்ம வைகாசி விசாகம் என்று சொல்லப்படுகிறது. அது முழுக்க முருகனுக்கு உரிய நாளாக இருக்குது. முருகப்பெருமான் சிவபெருமானுடைய நெற்றிக்கண்ணில் தோன்றிய நாளாகவும் இருக்குது. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா, திருச்செந்தூர்லேயும் எல்லா முருகனுடைய அறுபடை வீடுகளில் 10 நாள் திருவிழாவாக நடைபெறும். இந்த நாளில் நம்ம என்ன நினச்சி வீட்டில் செஞ்சோமானால் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்குது. விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி 8:15 ஆரம்பித்து மறுநாள் வியாழக்கிழமை 23ஆம் தேதி 9:45 வரைக்கும் இருக்குது. அதனால் நம்ம பார்த்திங்கன்னா புதன்கிழமை தான் நம்மளுக்கு முழுக்க விசாக நட்சத்திரம் இருக்குது. அதனால் எல்லா கோயிலையும் பார்த்திங்கன்னா விசாக நட்சத்திரம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி 22ஆம் தேதி தான் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. அன்றைக்கி நம்ம இந்த ஒரு விளக்கு வீட்டில் ஏற்ற போகிறோம். இந்த ₹1 நாணயத்தை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, 6 காயின்ஸ் ₹1 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. இது மாலை வேளையில் 6 மணி அளவில் நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யணும். என்ன பரிகாரம் பார்த்திங்கன்னா, ஒரு மஞ்சள் துணியில் நினச்சி எடுத்துக்கோங்க. அதாவது புது துணியாக இருக்கணும், இல்லை மஞ்சள் துணியாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை வெள்ளை துணியில் மஞ்சள் கலந்து நீங்கள் நினச்சி காய வச்சுக்கோங்க. புதுசாக இருக்கணும் எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் இந்த ₹1 நாணயத்தை 6 காயின்ஸ் எடுத்துக்கோங்க. முருகப்பெருமானை நினச்சி 6 படை வீடு, அதாவது முருகருடைய 6 படை வீடு என்னென்ன தெரியும் இல்லைங்களா? சுவாமிமலை, திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், திருத்தணி, பழமுதிர்ச்சோலை, சுவாமிமலை அப்படின்றது இருக்குது இல்லையா? இந்த 6 படையிலையும் பழனி, அதாவது இந்த 6 படை வீடுலேயும் நீங்கள் ஏதோ ஒரு வீடுக்கு நீங்கள் நினச்சி வேண்டி வச்சுக்கோங்க. இந்த 6 காயின்ஸும் முருகருடைய பாதத்தில் முடிஞ்சு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு கோரிக்கை உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் முடிஞ்சு வச்சுட்டு, அதுக்கப்புறம் மாலையில் 6 மணி அளவில் இந்த 6 புது மண் அகல் விளக்க முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் இந்த விளக்கை வீட்டிலே ஏற்றலாம். என்ன ஒரு கோரிக்கையை நான் சொல்லியிருக்கேன் இல்லையா ஏற்கனவே, வேலை கிடைக்கணுமோ, திருமண தடைகள் நீங்கணுமோ, குழந்தை பாக்கியம் உண்டாகணும், அப்படி எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமானை நினச்சி நீங்கள் வீட்டில் இந்த விளக்கை ஏற்றுங்க. அதே மாதிரி இந்த ₹1 நாணயத்தை முடிஞ்சு முருகருடைய படம் இருக்கும் இல்லையா, சாமி படம், அங்கே நீங்கள் முடிஞ்சு கட்டி வச்சுடுங்க. எப்போ உங்கள் கோரிக்கை இந்த சீக்கிரமே நிறைவேறணும் அப்படின்னு நினச்சி இந்த முடிச்சியை முருகர் பாதத்தில் வச்சுட்டு, நிறைவேறின பிறப்பு இந்த 6 படை வீடில் இந்த 6 காயின்ஸ் கட்டி வச்சுருக்கீங்களே, இந்த முடிச்சு எடுத்துகிட்டு போய் போட்டுடுங்க. அதுக்கப்புறம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.